விஜய் சேதுபதி படத்துக்கு அப்புறம் ஒரு முழு நீள மாஸ் ஹீரோவா நடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அவருடைய வேலையை அவர் ரொம்ப பக்காவா பண்ணியிருக்காரு. கதையை சொல்லுங்க, ரிவீல் தி ஸ்டோரி. நான் கதையை சொல்றது கிட்டோம். முதல்ல இந்த டைரக்டர் எப்படி இந்த கதையை ப்ரொடியூசருக்கும் ஹீரோக்கும் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி படமா எடுத்துருப்பாருன்னு தெரியல. கதை நான் சொல்லிடுறேன். கும்பகோணத்துல இருக்காரு விஜய் சேதுபதி. லவ் பண்ற ஜோடியெல்லாம் எப்படியாவது அரும்பாடுபட்டு ஒன்னா சேர்த்து வச்சிடறாரு. அவருக்கு வந்து அவருடைய அப்பா கே சரிகுமார், ஃப்ரெண்டு சதீஷ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணி. எது இப்படி ஆட்டுறீங்க? ஐயோ நல்லா பண்ண போறீங்களோ தெரியலையே. ஆனா போதும். ஸோ அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவர் ஒரு அன்பான அம்மா, அழகான தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. அது மாதிரி ஹாப்பி ஃபேமிலியில் டேவிட்ன்ற ஒரு டெரரான வில்லனால விஜய் சேதுபதிக்கு பிரச்சனை வந்துருது. அந்த பிரச்சனையை டீல் பண்ணும்போது விஜய் சேதுபதிக்கு ஒரு ஜோடியும் கிடைச்சிருது, அதுதான் லட்சுமி மேனன். ஸோ எப்படி விஜய் சேதுபதி அந்த பிரச்சனையை டீல் பண்ணாரு, எப்படி அவருக்கு ஜோடி கிடைச்சது, ஏன் அவர் வந்து லவ் பண்ணுற ஜோடியெல்லாம் எப்படியாவது அரும்பாடு போட்டு ஒன்று சேர்க்கிறாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ரெக்க படத்தை தியேட்டரில் போய் பாருங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி ஒரு முழு நீள மாஸ் ஹீரோ. அவருடைய வேலையை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. என்ன விஜய் சேதுபதி செம்மையாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு 2-3 காட்சிகள் தான் படத்தில் இருக்கு. மற்றபடி படத்தில் அவர் நடிக்கிறதுக்கான ஸ்கோப்னு பெருசாக எதுவும் இல்லை. லட்சுமி மேனன் படத்தோட ஹீரோயின் வழக்கமான தமிழ் சினிமாவோட ஒரு லூஸ் ஹீரோயின் மாதிரியே அவங்களுடைய ரோல் ஆரம்பிக்குது. பட் போக அவங்களுடைய கேரக்டர் ஒரு மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து ஏதோ கொஞ்சம் நம்மளை ஆசுவாசப்படுத்திடுறாங்க. பட் ஸ்டில் கொஞ்சம் நம்மளால அப்படி பொறுத்துக்க முடியல. கிஷோருக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. அவரும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருடைய பேரா சீஜா ரோஸ்னு ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. படத்துல 2 வில்லன் ஹரிஷ் உத்தமன், கபீர் சிங் 2 பேரும் வழக்கமான தமிழ் சினிமாவுடைய வில்லன் வேலையை கரெக்டா பண்ணிருக்காங்க. மற்றபடி சப்போர்ட்டிங் காஸ்ட் சதீஷ், கே சரிகுமார்லாம் அவங்களுடைய வேலையை கரெக்டா பண்ணிருக்காங்க. அவன் மதுரமண்ண தாண்ட கூடாதுடா. எங்க ஐயா பண்ண தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் மூஞ்ச மட்டும் நான் பார்க்கணும். தினேஷ் கிருஷ்ணனுடைய சினிமாடோகிராஃபி, பிரவீனோட எடிட்டிங் ரெண்டுமே படத்தில் நல்லா இருந்தது. இமானோட இசையில பாடல்கள் எல்லாம் வழக்கமா அவருடைய அந்த டெம்ப்ளேட்ல தான் இருக்கு. கொஞ்சம் டயர்டா இருக்காது. அவருடைய ரீரிகார்டிங்ல எமோஷனல் காட்சிகள்ல அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்கு. பட் இந்த மாஸ் சண்டை காட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து தமிழ் ரேப் மாதிரி ஒன்று பயங்கரமா பேக்ரவுண்ட்ல அலற விட்டு ட்ரை பண்ணிருக்காங்க. இல்ல ட்ரை பண்ணிருக்காங்க அவ்வளவுதான். அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் லவ் யூலாம் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நிஜமே கொஞ்சம் காமெடியா இருந்தது. சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப நீளமா இருந்தாலும் நல்லா இருந்தது. முக்கியமாக கிளைமேக்ஸ் சண்டை காட்சி நல்லா இருந்தது. கையில காப்பு போட்டு மட்டும் தான் அடிப்பானா, கிட்டத்தட்ட கில்லி மாதிரியான ஒரு கதையை சொல்லி அடிக்க ட்ரை பண்ணி கொஞ்சம் தவற விட்டுருக்காரு இயக்குனர் ரத்ன சிவா. 2 வில்லனுக்கும் நடக்கிற பிரச்சனை, அதுல ஹீரோ எப்படி சிக்கிட்டு 2 வில்லனையும் சின்ன பின்ன மாக்குறாருன்னு கேட்கும் போது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மாஸ் மசாலா படம் மாதிரி இருக்கேன்னு தோணினாலும் அது திரையில வந்து அவ்வளவு எஃபெக்டிவா டிரான்ஸ்லேட் ஆகல. விஜய் சேதுபதி எல்லாரையும் பயங்கரமா அடிச்சு தோச்சிடுறாரா, பட் அவர் ஒரு த்ரெட்டே இல்லை. அதனால படத்துல அவர் தான் எப்படி தான் எல்லாரும் அடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சண்டை வேணான்னு சொல்றானா, அவனுக்கு சண்டை போட தெரியாம இல்ல, அதை விட பெரிய சண்டை வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். வழக்கமா தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோயினை மட்டும் தான் லூஸாக காமிப்பாங்க. இந்த படத்துல ஹீரோயினோட அம்மா, ஹீரோயினோட பாட்டின்னு எல்லாருமே லூஸாக காமிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல விஜய் சேதுபதி படத்துல எல்லாருமே ஒரு மாதிரி கனடா மாதிரி சுத்துறாங்களோன்ற ஒரு டவுட் கூட நம்மளுக்கு வருது. படத்துல வந்து ஒரே ஒரு சில்வர் லைனிங் அப்படின்னு சொல்லணும்னா, படத்துல வர ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன், அந்த ஃபிளாஷ்பேக் கதை படத்துல வர மற்ற விஷயங்களை விட ரொம்ப ரொம்ப அழுத்தமா இருக்கு. அதே மாதிரி அந்த ஃபிளாஷ்பேக்ல வர ஒரு கேரக்டர் செகண்ட் ஹாஃப்ல விஜய் சேதுபதியை மீட் பண்ற ஒரு இடமும் ரொம்ப அழுத்தமா எமோஷனலா டச்சிங்கா இருந்துச்சு. மற்றபடி படத்துல வந்து இன்டர்வல் பாயிண்ட் வரைக்கும் இந்த படம் என்ன மாதிரியான படம், எந்த ஜானர் படம், எதை நோக்கி போகுது, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சுத்தமா எதுவுமே புரியல. ஆக்சுவலி காலேஜ்ல சீன் போடுறதுலயே நான் தான் ஃபர்ஸ்ட். செம்மையா சீன் போடுவேன். ஆமாமா, ஒட்டுமொத்தமா விஜய் சேதுபதியா ஒரு கம்ப்ளீட் மாஸ் ஹீரோவா உங்களால ஏத்துக்க முடியும்னா, பெருசா கதை, திரைக்கதை, லாஜிக் எல்லாம் எதிர்பார்க்க மாட்டீங்கன்னா நீங்க இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலாம். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் வாரம் விஜய் சேதுபதி படம் ரிலீஸ் ஆகுதுன்னு கண்ணு வச்சிங்கல்ல, அதான் இப்படிலாம். சிரிச்சிட்டே சொல்றேன், சீரியஸா செய்யணும். ரெக்க படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி ரெக்க தான படத்துல இல்ல, நிக்நேம் அது கூட கிடையாது. அவர் அடிச்சா வந்து அவங்க பறந்து விடுறாங்கல்ல எல்லாரும் போயிட்டு, அதான் அவங்களுக்கு ரெக்க இருக்கா மாதிரி அது மாதிரி நினைச்சுக்கிட்டேன் நம்மள. அப்ப வில்லன் பேர் தான் ரெக்கையா? ஏன் அப்படி மொக்கையா கேள்வி கேக்குறீங்க? அப்ப ரெக்க எதுக்கோ விடுங்க. ஆக்சுவலா விஜய் சேதுபதி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து வில்லன் கூட வந்து சண்டை போடாம சமாதானமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேதான் ஆக்சுவலா கதையை ஆரம்பிக்குது. அங்கேதான் ஒரு இடத்துக்கு போற ஒரு பிரச்சனையில மாட்டுவாரு. பட் கிளைமேக்ஸ்ல வந்து செம்மையா போட்டு வில்லனை போட்டு அடி நடிச்சிருவாரு, எந்த பத்தியும் கவலைப்படாம. அதுக்கு முதலியா செஞ்சிருக்கலாம் அந்த வேலையை. கரெக்ட் தான், இதத்தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான். நீ ஏன் தேவையில்லாம யூட்டன் பண்ணி டேபிள் நொறுக்கி மூக்க உடைச்சு ரத்த கலரி ஆக்கிருக்கியே, உனக்கு ஏன் இந்த கொலவெறி?